எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களுக்கு செய்வினை தோஷம் வரும், யாருக்கு செய்வினை தோஷம் வேலை செய்யாது என்பதை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் ஒரு பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். செய்வினை தோஷம் இது முதல் இருக்கா இல்லையா, செய்வினை அப்படின்னு ஒன்று இருக்கா இந்த உலகத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது கடவுளுக்கே வெளிச்சம். மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி வாழ்க்கையில் நேர்வழியில் செல்வதற்கு எந்த ஒரு சக்திகளும் பெருசாக பாதிக்காது. இது அனுபவத்தில் சொல்கிற பார்த்த உண்மைகள். தீர்வே தெரியாத சில பிரச்சனைகளுக்கு நாம் கண்ணுக்கு தெரியாத சில சக்திகளின் தொந்தரவு என்று நம்புகிறோம். இது ஆரம்பத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் சொல்லி நாம் இன்றைக்கு அதை வாழ்க்கையில் பார்க்குறோம். ஒரு சிலருக்கு தீரவே முடியாத பிரச்சனைகள் இருக்குது. இதில் ஜோதிடத்தின் பங்கு என்ன அப்படின்னா, வந்தவர்களுக்கு அந்த விஷயத்தை தெளிவாக எடுத்து வாழ்க்கையில் பிரச்சனை வருமா இருக்கா, அதுக்கு தீர்வு என்ன, முடிந்தவரை வந்தவரை பயமுறுத்தாமல் அவர்களுக்கு தீர்வு சொல்வது ஜோதிடரின் தலையாய கடமை. ஜோதிடமே வரவர்களுக்கு திடத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கலை. அப்போ அனுபவத்தில் நிறைய பார்க்குறோம். நிறைய பேர் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறோம். என்ன காரணம் தெரியல, வாழ்க்கையில் முன்னேறவே முடியல. எவ்வளவோ உழைப்பு போடுறோம், முன்னேற முடியல. எவ்வளவோ வைத்தியம் பார்க்குறோம், சில நோயிலிருந்து விடுபட முடியல. சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் தீராமல் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி குறைவு ஏற்படுது, நிறைய மனபயம் ஏற்படுது, படுத்த தூக்கம் வர மாட்டேது, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் நிறைய வருது. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இதற்கெல்லாம் சில கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்மறை ஆற்றல் அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஆறா லெவல், இந்த ஒளிவட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அது பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் பெரிய எந்த சக்தியிலும் நம்மை பாதிக்காது. சில எதிர்மறை ஆற்றல்கள் அந்த ஆறாவில் நமக்கு கூட சேர்றப்ப சில பாதிப்புகள் வருது. இப்போ திஷ்டி தோஷம்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தாலே திஷ்டி வந்துடும் அப்படிங்கிறாங்க. கண் திஷ்டிக்கு அவ்வளோ பவர் உண்டு. அதே மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் செய்வினை தோஷம் அப்படிங்கிற எதிர்மறை ஆற்றல்கள் நம்மகிட்ட சேர்றது. வேதத்தில், அதர்வண வேதத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிலருக்கு எதிர்மறை ஆற்றல்களை உண்டு பண்ணி அவர்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை, சில இடர்பாடுகளை ஏற்படுத்துவது செய்வினை தோஷம், பிளாக் மேஜிக், பில்லி சூனியம், ஏவல், இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது அதர்வண வேதத்தில் உண்டு. இன்றைக்கும் நாம் அதை பார்க்குறோம். எனவே இந்த பதிவு பயமுறுத்துறதுக்காக இல்லை, ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் இருக்க துன்பத்தை தீர்ப்பதற்கு ஒரு எளிய வழியாக இருக்கும். சிலர் இதை நினச்சி வாழ்க்கையில் பயந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் எளிய தீர்வுகள் கிடைக்கிறதுக்காகவும் நல்ல ஒரு நோக்கத்துடன் இந்த பதிவு போடுறேன். அந்த மாதிரி இருப்பவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தீர்வு கிடைக்கணும். இப்போ என்னிடம் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்க, பிரசன்னம் பார்க்க நிறைய வர்றாங்க. ஜாதகத்தை விட பிரசன்னத்தை தான் இந்த விஷயங்களை தெளிவாக உணர்த்த முடியும், தெளிவாக கண்டுபிடிக்க முடியும், தெளிவாக தீர்வுகளும் கொடுக்க முடியும். ஏன்னா பிரசன்னம் ஒரு ஸ்கேன் மாதிரி, எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி. பிரசன்னம் என்பது நிழல்கால கர்மாவை, ஒரு மனிதனுடைய பிரச்சனையை எடுத்து வச்சிடும் முன்னாடி. அதில் நிறைய பிரசன்ன முறைகள் இருக்குது. சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், இப்படி நிறைய பிரசன்ன முறைகள் இருந்தாலும் எல்லா பிரசன்ன முறைகளும் ஒரே வழித்தான், ஒரே விதியைத்தான் சொல்லுது. அந்த மாதிரி பிரசன்னத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இருக்கா இல்லையா, தீர்வு என்ன அப்படின்னு பார்த்துட முடியும். இதை ஜாதகத்தை வச்சு ஓரளவுக்கு சொல்ல முடியும், பார்க்க முடியும், தீர்வுகளை எடுக்க முடியும். அப்போ எந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களுக்கு, எந்த மாதிரி பிரசன்னத்தில் கிரக அமைப்புகளுக்கு இந்த மாதிரி செய்வினை தோஷம் உண்டு, எதிர்மறை ஆற்றலால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர்களுக்கு சில கெட்ட சக்திகள் கூட இருக்குது அப்படின்னு நாம் உணர்ந்து பார்க்குறோம். அப்படின்னா இந்த மாதிரி செய்வினைக்கு காரக கிரகங்கள் யாருன்னா சந்திரன், புதன், சனி, ராகு, கேது. பிரசனத்தில் எக்ஸ்ட்ரா பாம்புன்னு ஒரு கிரகம், அதாவது ஜாமக்கோளில் எக்ஸ்ட்ரா பாம்பு அப்படி, உதயத்தில் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் ஒரு பிரசனத்திலேயோ இல்லை ஜாதகத்திலேயோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள், இப்போ நான் சொன்ன கிரகங்களில் 1, 2, 3 இப்படி கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் இதை உணர்த்தக்கூடிய தன்மை. இந்த கிரகங்களோடு
பாதகாதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள், அந்த பிரசனத்துக்கு உதயத்துக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி, இல்லை லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி, இந்த கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருந்தால் அவர்கள் கட்டாயம் அந்த தசாபுத்தி நடக்கும் காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எப்படியோ ஆளாயிடுறாங்க. இதை நம்ம பிரசனத்திலையும் வந்த உடனே பார்த்துடலாம். ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் நான் சொன்ன புதன், சந்திரன், சனி, ராகு, கேதுக்கள், இந்த கிரகங்கள் பாதகாதிபதி தொடர்பு, 6-8 அதிபதி தொடர்பு, மாந்தி தொடர்பு, மாந்தி இவங்களோட சேர்ந்துட்டா அவர்கள் அந்த காலத்தில் கட்டாயம் பாதிக்கப்படுறாங்க. இது அவர்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி தசாபுத்திகள் இருக்கணும். இப்போ நான் சொன்ன கிரகங்களுடைய தசாபுத்திகள் இந்த கிரக தொடர்போடு இருக்கும்போது அந்த காலத்தில் அவர்கள் அது மாதிரி பாதிக்கப்படுறாங்க. அப்போ இது வந்த உடனே பிரசன்னம் பார்க்கும்போது தெளிவாக அதவே காமிக்கும். அப்படியே அதே கிரகங்கள் மாந்தி தொடர்பு, 6-8 தொடர்பு பிரசனத்திலையும் காமிக்கும். ஸோ அதை உறுதி செய்யலாம். அப்படி உள்ள ஜாதக அமைப்புகள் அப்படி பிரசனம் பார்க்கும்போது இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வரும்போது இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அதுக்கு தீர்வு என்ன, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு கூட நம்ம பிரசனத்தில் சொல்ல முடியும். அப்படி அதுக்குண்டான தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எளிய வழிமுறைகள் நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை அந்த பிரசனத்தில் எந்த கிரகம் தீர்வுக்கான கிரகமாக வருதோ அதற்குண்டான வழிபாடுகளை செய்யும்போது அவர்களுக்கு அந்த பிரச்சனை எளிமையாக தீர்ந்து போயிடும். அதுக்காக பெரிய பொருள் செலவோ எதுவும் செய்ய வேண்டியதில்லை, பயப்பட தேவையில்லை. இந்த 6ஆவை நம்ம சுத்தம் படுத்திட்டா போதும். நம்மளுக்கு இருக்க எதிர்மறை ஆற்றலை நம்மகிட்ட இருந்து வெளியே கொண்டு போயிட்டா போதும், அது பாசிட்டிவாக மாறிடும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம் ஜோதிட சாஸ்திரத்தில் பிரசன்ன கலையில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாருக்கு சார் இந்த பிரச்சனையே வராது வாழ்க்கையில், யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னா, ஒருவர் பிறக்கும்போது பௌர்ணமி திதியில் பிறப்பவர்கள், அமாவாசை திதியில் பிறப்பவர்கள், அவர்களுக்கு திதி சூன்யம் கிடையாது. ஒரு ஜாதகத்தில் ஒருவர் பிறக்கும்போது ஏதாவது ஒரு திதியெல்லாம் பிறப்பார். எப்படி நட்சத்திரம் ராசி உண்டோ அது மாதிரி ஒருவர் பிறந்த திதி உண்டு. திதி தான் விதி, திதியை பிடித்தால் விதியை கூட மாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒருவர் பிறக்கும் திதி, சூன்ய ராசிகள், சூன்ய கிரகங்கள் அப்படின்னு வருது சில கணக்குகள். அந்த மாதிரி 15 திதிகளில் 14 திதிகளுக்கு சூன்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு திதி சூன்யம் கிடையாது. அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவர்கள், அந்த மாதிரி திதிகளில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும், செய்வினை தோஷங்களோ, பில்லி சூன்யம், ஏவலோ, கெட்ட சக்திகளோ வாழ்க்கையில் எப்போவுமே அவங்களுக்கு வராது. அப்படி யாராவது சொன்னால் கூட அவங்க நம்ப வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கலாம். அந்த மாதிரி அவர்கள் பிறந்த திதி பௌர்ணமி அமாவாசை இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையில் சூன்யமே கிடையாது, அவர்களுக்கு எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் வராது. ஸோ எனவே நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நான் சொன்ன கிரக அமைப்பில் இருக்கா, அந்த கிரகங்கள் மாந்தி பாதகாதிபதி 8 தொடர்பு இருக்கா, அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது அதை போய் ஒரு பிரசன்ன நபரிடம் போய் பார்த்து ஒரு பிரசன்ன கர்த்தாக்கிட்ட உறுதி செய்துக்கும் போது ஸோ அதற்குண்டான தீர்வுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் அமாவாசை பௌர்ணமி பிறந்திருந்தால் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட விஷயமும் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு வாழ்க்கையில் வராது என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த மாதிரி கிரக அமைப்புகளோ இல்லை பிரசனத்திலேயோ ஒரு சிலருக்கு வரும்போது நல்ல எளிமையான இறை வழிபாடுகளை செய்து அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து மீண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் அடையணும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.